சார் நாளைக்கு காலைல டான்னு 10 மணிக்கு தண்டனையானது அறிவிக்கப்படும். பொன்முடி அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது சார். ஏதோ இன்னைக்கு வந்தாரு நாளைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாரு. அவரெல்லாம் பழந்தன்னு கொட்டை போட்டவர். 1996 2000 அந்த வருஷத்திலேயே அவர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்ணாரு? ஒரு வீடியோ, அதே வீடியோ பார்ட் 2. எங்களை தொட்டு பார்க்காத, நோண்டி பார்க்காத, சீண்டி பார்க்காத. என்ன திமுக காரங்களை பார்த்து இலக்காரமா இருக்கா? விழுந்துருவோம், காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. நீங்க அப்படியே ரேஷன் கடை பக்கம்லாம் போங்களேன், ஒரே திமுக கொடி தான், ஒரே திமுக பேனர் தான், வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் அப்படியே பல்ல காமிச்சு நிற்கிறாங்க. நான் இன்னும் நிகழ்ச்சி நடத்துறாங்க போறேன்னு பார்த்தா இந்த வெள்ள நிவாரண நிதியை கொடுப்பதற்கு இன்னும் போய் உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி வாங்க 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 நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தோக்க போற எம்பி எலெக்ஷனுக்கு 10 முறை மீட்டிங் போறீங்க, இங்க ஊரே மிதக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இதை போல ஒரு செயல் நடக்குமா? அப்ப என்ன நினைக்கிறீங்க? எதையாவது கொடுத்து வாங்கிடுவோம் ஓட்டை, நம்ம எங்க போனா என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு. ஏன் மக்கள் அவ்வளவு இலக்காரமா ட்ரீட் பண்றீங்க? மாநாடு ரொம்ப முக்கியமாங்க. நான் கேட்கிறேன், இங்க அவன் சோத்துக்கு இல்லாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க மாநாடு நடத்தி தான் தமிழ்நாடு அப்படியே மினுமினுக்க போதா? என்னங்க ஒரு அறிவற்ற செயல். என்ன கேட்டு போறீங்க டெல்லிக்கு? மக்கள் இங்க பரிதவிக்கிறான், தயவு செய்து எங்க ஸ்டேட்ல கொடுக்க வேண்டியதை கொடுங்க, தயவு செய்து எங்க மக்களை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்காம அங்க போய் ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், டெல்லிக்கு நீங்க சொல்ற மாதிரியே சார் பிரதமர் பக்கத்துல பண்ணாரு, எதுக்கு இந்தியா கூட நடன் பண்றாரு? ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவர் அந்த கார்பரேஷன் அதிகாரி தர 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 தரன்னு ரோட்ல தேய்ச்ச மாதிரி கொண்டு வராரு. இதுவா சார் மீட்பு பண்ணி? இதுவா சார் மீட்பு பண்ணி? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணு, இன்னும் எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறதா தகவல் வருது அந்த ஊருங்கள்ல இருந்து. ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம் சார். இன்னைக்கு மக்களுக்கு அவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் பார்த்து ஏற்கனவே கடுப்பா இருக்காங்க. இதுல 6000 அறிவிச்சிருக்காங்க சார். 6000 வச்சு என்ன வாங்குறது சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு அடிப்படை பொருள்னு போனாலே இன்னைக்கு அவ்வளோ விலைகள் விற்குது. இன்னைக்கு இவங்க 6000 கொடுத்துட்டேன்றாங்க. அதுவும் போய் எல்லாரையும் போய் சேரல. இன்னையோட 10 நாள் கிட்ட ஆக போகுது, இன்னும் யாரையுமே போய் சேரல. இவங்க வழக்கம் போல பண்ற வேலை, ஆட்சிக்கு வரணும்னா பாட்டு போடுவாங்க, இந்த மாதிரி எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? போட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க. ஒரு 3 பாட்டிகளை கூப்பிட்டு, பாட்டி நான் பணம் தரேன், நின்று ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்துருக்காங்க. அந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் சார் திமுகவுடைய மக்களை சேர்ந்துதான் கேட்டீங்கல்ல, இதுதான் சார் திமுகவோட மக்கள். 3 பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி கையில பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. இதுல ஒரு அதிசயத்தை பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கடவுள் தெரிவார் உங்களுக்கு. யாரு? உலகமே சொல்லுது, நீங்க திமுக காரெல்லாம் சொல்லுவாங்க, முதலமைச்சர் நேர்ல வந்து பாக்குறாரோ இல்லையோ, போட்டோ ஷூட்ல அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே காமிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், பணம் கொடுத்த புண்ணியவான் டெல்லியில இருக்காரு நம்ம மனித குலசாமி மாண்புமிகு மோடிஜி. போஸ்ட் கொடுக்குறவரு என்ன ஸ்டைலா ஒரு கவரை கொடுத்து என்னமா அரசியல் பண்றாங்க பாருங்க. பணத்தை ஒருத்தர் கொடுத்து அனுப்புறாரு, அதை கவர் போட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈன அரசியல்வாதிகள் தான் திமுக காரங்களே தவிர இது மக்களுக்கு 5 காசு கூட பிரச்சனை இல்லை சார். சார் ஒரு பக்கம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது சார். நீங்க அப்படியே ரேஷன் கடை பக்கம்லாம் போங்களேன், ஒரே திமுக கொடி தான், ஒரே திமுக பேனர் தான், வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் அப்படியே பல்ல காமிச்சு நிற்கிறாங்க. நான் இன்னும் நிகழ்ச்சி நடத்துறாங்க போறேன்னு பார்த்தா இந்த வெள்ள நிவாரண நிதியை கொடுப்பதற்கு இன்னும் போய் உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி வாங்க 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 நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இது என்னன்னே தெரியல சார். எனக்கே சிரிப்பு வருது சார். மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நிவாரணத்தை இப்படி ஒரு கல்யாண நிகழ்ச்சி போது நடத்துறது, இது என்ன முறை? என்ன ஆட்சி நடத்துறீங்க? ஏற்கனவே உங்க ஆட்சியை காடு துப்பிட்டு இருக்கிறோம். இது போல கல்யாண நிகழ்ச்சி நடத்துற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் மக்கள் உங்க மேல வெறுப்பாயிட்டே போறாங்க. அந்த 6000 புண்ணியவானுங்களா கமிஷன் நிமிஷம் வாங்கிடாதீங்க. அடே அப்பா, சரியான துரிதம் சார். சென்னையில பாத்தீங்களே, ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் அவங்க துரிதத்தோட அழகை பார்த்தோம். என்ன துரிதம் எப்பா! அப்படியே சென்னை அப்படியே காஞ்சி வறண்டு போயிருந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணி ஊத்தினா கூட அப்படியே கப்புன்னு பிடிக்கிற அளவு இவங்க போட்ட அந்த 4000 கோடி ரூபா அந்த ரெயின் வாட்டர் ட்ரைனிங் சூப்பரா இருந்துச்சு சார். அட்டகாசம். நீங்க வேற சார், சென்னையில என்ன செனாரியோவோ அதே தான் சார். அதே வடை தான், அதே கதை தான். என்ன ஒண்ணு, லொகேஷன் மட்டும் வேற சார். இவங்க இதே அட்ராசிட்டி தான். இப்ப பாருங்க, இப்ப புதுசா பேசுவாங்க. அதுதான் சார் ரொம்ப வருத்தம். உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப வருத்தம். இந்த நேரம் மட்டும் எங்க முதலமைச்சர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அறிக்கை விட்டுருப்பாரு. இல்லைன்னா ஆப்பிள் போன் கிட்ட உட்காந்துட்டு பாத்துக்கோங்க, மாவட்ட செயலாளரை பாத்துக்கோங்க. நேர்ல வந்து முதலமைச்சர் பாக்குறது எப்படி? ஒரு போன்ல உட்காந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டேன், அங்க பேசிட்டேன், அதிகாரிகிட்ட பேசிட்டேன்னு சொல்லி கதை வருது எப்படி சார்? நான் கேட்கிறேன், ஓட்டு கேட்கும் போது வந்து கேட்குறீங்கல்ல, எப்படி போன்ல கேட்குறீங்களா? எல்லாரும் ஓட்டு போட்டுருவீங்களா திமுகக்கு? அப்படியே கேட்டீங்க. வீடு வீடு வந்து கும்பிடு போடல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை போது நீங்க எங்க இருக்கீங்க? டெல்லியில. இதெல்லாம் என்ன சார் போக்கு? தோக்க போற எம்பி எலெக்ஷனுக்கு 10 முறை மீட்டிங் போறீங்க, இங்க ஊரே மிதக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இதை போல ஒரு செயல் நடக்குமா? அப்ப என்ன நினைக்கிறீங்க? எதையாவது கொடுத்து வாங்கிடுவோம் ஓட்டை,
நம்ம எங்க போனா என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு. ஏன் மக்கள் இவ்வளவு இலக்காரமா ட்ரீட் பண்றீங்க? அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க? சென்னை வாசிகள் நாங்க தான் சாபக்கேடு வாங்கினவங்க. சரி ரைட்டு, நீங்க வராமே இருந்தீங்க, அதை எல்லாரும் பாத்தீங்க, மீடியா பீப்புள் எல்லாம் பாத்துருக்கீங்க, மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. திமுக காரங்களே வரல, முதலமைச்சரை விட்டீங்களே, யாருமே வரல. இப்ப அங்க யாருமே வரல. அப்ப நாங்க யாரை போய் கேட்கறது? சென்னை மாதிரி தாங்க திருநெல்வேலியும், ஒரு சேஞ்சுமே கிடையாதுங்க, ஊர் தான் வேற. அப்புறம் அங்க இருக்கிற மேயர் பத்தி கேட்டீங்களே, அந்த மேயர் அங்க போகும்போது அங்க இருக்கிற மினிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஏப்பா நீங்க இருந்து பார்க்க வேண்டிய வேலையை நான் எப்படிப்பா பாக்குறது, நீங்க இருக்க வேண்டியதானு கேட்டா, ஐயோ எங்க சின்ன தளபதி ரொம்ப முக்கியம், அவர் நடத்துற மாநாடு முக்கியம், எப்படியாவது ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது சுத்திட்டு இருப்பாங்களோ ஒரு கோஷ்டி. அது போல இவரும் மாநாடு ரொம்ப முக்கியமாங்க. நான் கேட்கிறேன், இங்க அவன் சோத்துக்கு இல்லாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம், இவங்க மாநாடு நடத்தி தான் தமிழ்நாடு வந்து அப்படியே மினிமலுக்க போதா? என்னங்க ஒரு அறிவற்ற செயல். இதையெல்லாம் பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்களா? ஒரு இருக்கக்கூடிய மந்திரிகள் சீனியர் மோஸ்ட் மந்திரின்றாங்களே, இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இல்லைங்க. ஒரு பக்கம் ஊரே தத்தளிக்குது, இது மாதிரி பண்ண ஜனங்க என்ன பண்ணுன்னு தோணாதாங்க உங்களுக்கு? என்ன அறிவுனே தெரியல. மக்கள் இதை தயவு செய்து கூர்ந்து பாருங்க. சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 10 நாள் கத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மனமாற்றத்தோட திருப்பி நீங்க இவங்களை போட்டதுனாலதான் இவங்க இந்த அளவு மிதப்பல் அலையிறாங்க. சார் டெல்லிக்கு போய் பிரதமர் சந்திக்க போனாரா சார்? இந்தியா கூட்டணிக்காக போனது சார். சரி, போன போக்குல ஆஹா பணம் வேற கேட்டு ஏற்கனவே பணம் தர மாட்டேன்றாங்க, நம்ம டெல்லி வந்துட்டோம், இவரை பார்க்காம போனா பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தமிழக மக்கள் கேள்வி கேட்பாங்களா சார்? இப்ப நீங்க கேட்ட மாதிரி, எப்பா டெல்லி வரலும் போற, இந்தியா மீட்டிங் போற, எப்பா நம்ம பிரதமர் இருக்காருப்பா, பார்த்து தமிழ்நாடுக்கு தேவையான நிதியை கேட்க மாட்டீங்களாப்பா, ஏன் இப்படி வரீங்கன்னு கேட்க கூடாதுன்றதுக்காக இது ஒரு பூசி மொழுகப்பட்ட நாடகம். அங்க பாத்தீங்கல்ல, இவர் என்னவோ அப்படியே ஐநா சபையில அவார்டு வாங்கின மாதிரி வரவங்க எல்லாம் சால்வ் போடுறாங்க. என்ன கேட்டு போறீங்க டெல்லிக்கு? மக்கள் இங்க பரிதவிக்கிறான், தயவு செய்து எங்க ஸ்டேட்ல கொடுக்க வேண்டியதை கொடுங்க, தயவு செய்து எங்க மக்களை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்காம அங்க போய் ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், டெல்லிக்கு நீங்க சொல்ற மாதிரியே சார் பிரதமர் பக்கத்துல பண்ணாரு, எதுக்கு இந்தியா கூட்டணி அட்டன் பண்றாரு? என்ன இப்ப அவசியம்? நான் கேட்கிறேன், இப்ப குடிமொழிகிற போதா இந்தியா கூட்டணி அட்டன் பண்ணலனா என்ன சார் நடக்குதுங்க? சரியான களத்துல சார். அந்த காரை விட்டு அக்கா இறங்கல, கனிமொழி அக்கா காரை விட்டு இறங்குது பாத்தீங்களா? நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த தார் கார்ல வராங்க, வந்த உடனே அவன் கட்சிக்காரரை செட் பண்றாங்க, அக்கா எங்க வீட்டுல தண்ணிக்கா, அப்படியா ராஜா இப்ப பரவாயில்லையாப்பான்றாங்க. உடனே உள்ள பிஸ்கெட் பாக்கெட் தராங்க, அக்கா ரொம்ப நன்றிக்கா, நல்லா போயிட்டு இருக்குக்கா நம்ம பணி எல்லாம் அப்படின்றாரு. உதயநிதி அண்ணன் எங்க போனாரு சொல்லுங்க? இப்ப கன்னியாகுமரியில, நாகர்கோயில்ல, திருநெல்வேலியில எங்க அவரை பாத்தீங்க சொல்லுங்க? அவர் எங்க பாத்தீங்க? 2 தெருக்கு வராரு, நிக்கிறாரு, அந்த முனையில நின்று பேசிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா பொதுமக்கள் எல்லாம் அந்த ரோட்ல வர வண்டி எல்லாம் மறிக்கிறாங்க, இந்த தெருக்கு வந்து பாத்துட்டு போங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா நம்ம மனோ தங்கராஜ் அண்ணன், நம்ம அண்ணன் வேலு போயிட்டே இருக்கிறாங்க சார். பார்க்கவே மாட்டாங்க ஜனங்களை, பாய் போயிட்டே இருக்கிறாங்க, பிக்னிக் வந்த மாதிரி. ஒண்ணுமே புரியல சார். இதுதான் சார் நம்ம ஆளுங்க பண்ற குட் டெக்னிக். அதாவது ஒரு கட்டத்துக்கு பிஜேபின்னு சொன்னோம், அந்த சாப்டர் க்ளோஸ். அடுத்து இதுக்கு முன்னாடி ஆண்ட ஏடிஎம்கே சரியில்லை ஓட்டினாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தாங்க, சும்மா சொன்னதே சொன்னா சென்னையில சொல்லிட்டோம், மத்திய அரசு ஒன்றும் தரலன்ட்டோம், ஏடிஎம் குறை சொல்லிட்டோம், இப்ப திருநெல்வேலி இதே சொன்னா ஒதிப்பாங்களே, சரி என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி விடு, வானிலை ஆய்வு மையம் கரெக்டா சொல்லி அவங்களுக்கு அப்படியே சொல்லியிருந்தா மட்டும் அப்படியே அணையை கட்டி அப்படியே தண்ணியெல்லாம் காப்பாத்திருப்பாங்க. என்ன சார் பேச்சு இது? சும்மா சார் என்னமோ ஒண்ணு சார், அவங்க தலைவர் மேலே சொல்றேன் சார், ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேசுவாங்க சார். இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல சார். அப்பா வேற லெவல் மீட்பு பண்ணி சார். மீட்பு பண்ணி காட்டவா? ஒரு நிமிஷம் இருங்க. இதை பாருங்க சார், இவங்க பண்ணக்கூடிய மீட்பு பணி தெரியுதுங்களா? மீட்பு பணி பண்றாங்க தெரியுதுங்களா சார்? சரியான மீட்பு பணி. ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவர் அந்த கார்பரேஷன் அதிகாரி தரன்னு ரோட்ல தேய்ச்ச மாதிரி கொண்டு வராரு. இதுவா சார் மீட்பு பணி? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணு, இன்னும் எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறதா தகவல் வருது அந்த ஊருங்கள்ல இருந்து. இது போல ஒரு ஆட்சி சார். பாருங்க சார், இந்த நவீன உலகத்துல நம்ம மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்காரு மாஸ்டர், இதுக்குத்தான சவால் விடுவாரு. இதை காமிச்சு சவாலோட சொல்லுங்க அவரு. சென்னையில ஒரு குழந்தைய பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புறாங்க, சரி சென்னையில தான் இந்த கெதின்னு பார்த்தா இத பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒருத்தரை தரன்னு கூப்பிட்டு வராங்க. யாருதான் சார் மரியாதை? உயிரோட இருக்கவங்களுக்கும் மரியாதை இல்ல, இறந்தவர்களுக்கும் மரியாதை இல்ல. இந்த ஆட்சி யாருதான் சார் மரியாதை கொடுக்கும்? என்ன அவ்வளவு நிலை பாருங்க. இதை பார்த்து ஒரு ஊடகம் எடுத்திருக்கு, ஊடகம் எடுக்கலாம், இதுவும் மறைக்கப்பட்டிருக்கும். இது போல ஆடு மாடு கோழி எல்லாமே தனியா அடிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? கேட்டா இங்க 6000 மாதிரி அங்க ஒரு 6000 சொல்லி ஏமாத்துவீங்க நீங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு ஐயா சாமின்னு கும்பிடுவோம் நினைக்கிறீங்களா? நாங்க ஏன் சார் உங்களை கெஞ்சணும்? இவங்க ஏன் அந்த போக்கை கொண்டு போறாங்க? சும்மா பால் பேக்கெட்டை தூக்கி போடுறது, பிஸ்கெட் பேக்கெட்டை தூக்கிட்டு போறது. சென்னையில பண்ண எக்ஸ்பெரிமெண்டே தான் அங்கேயும் பண்றீங்க. சேம் பிஸ்கெட் சேம் பால் பேக்கெட் தூக்கி போடுறீங்க. என்ன பண்ணிட்டீங்க? ரெஸ்கியூ அங்கேயும் மிதக்குது. எங்க திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னி மட்டும் களத்துல இருக்காரு, ஃபுல் டே களத்துல இருக்காரு. இத்தனைக்கு நாங்க ஒரு எதிர்கட்சி. அதே திருநெல்வேலி சட்டமன்றத்திலையும் அது சுத்து வட்டாரத்திலையும் எந்த திமுக எம்எல்ஏ இருக்காரு? காமிச்சிருங்க,
ஒரு போட்டோ காமிச்சிருங்க, அதோட பேசுறது நிப்பாட்டிடுவோம். யாருமே வரல சார். சும்மா அப்பா ஊருக்கு போயிட்டாரு சார், ஊர் தப்பா பேச போகுதுன்னு சொல்லிட்டு உதயண்ணன் ஒரு பக்கம் சுத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய மேயரோ கவுன்சிலரோ யாருமே இல்ல சார். மாவட்டத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க உதயநிதி அண்ணன் இருக்கிற வரலும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சார். மக்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு அங்க ஆளே இல்ல. ஜஸ்ட் ஃபார் போட்டோ ஷூட் சார். சார் நாளைக்கு காலைல டான்னு 10 மணிக்கு தண்டனையானது அறிவிக்கப்படும். பொன்முடி அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது சார். ஏதோ இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாரு. அவரெல்லாம் பழந்தன்னு கொட்டை போட்டவர். 1996ல இருந்து 2000 அந்த வருஷத்திலேயே அவர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஊழலை பண்ணியிருக்கிறாரு. அதை 2021 அதிமுக அரசின் அந்த வழக்கு திருப்பி இவங்க ஆளுங்கட்சியா வந்தோடனே அதை எப்படியோ போட்டு கலைச்சிடுறாரு. அதன் பிறகும் அமைதியாளர் நம்பாலு திருந்தணுமா இல்லையா? நம்பால் திருந்த மாட்டாரு. 2006ல இருந்து 2011 வரலும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அப்பவாவது கொஞ்சம் இதுவா இருந்திருப்பாரு. இப்ப 2006ல இன்னும் கொஞ்சம் செழிப்பாயிட்டு இருப்பாரு. ஓப்பனா பண்றாரு சார். வழக்கு போட்டா என்ன, திருப்பி ஆளுங்கட்சியா வருவோம் மாத்தி போன்ற தைரியத்துல நம்பால் கண்ணா பிறன்னு அப்படியே போட்டு கொலையான கொலை அடிச்சு பாவம் சார். ஒரு காலேஜ் கட்டியிருக்கிறாரு, ஒரு பெரிய காலேஜ் சார். தப்பா சார்? உழைச்சோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா. ஒரு காலேஜ் தான், எஸ்டேட் தான், மண் குவாரி தான். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மந்திரிகள் ஒரே மாதிரி ஃபார்மேட் சார். என்ன பிசினஸ்? காலேஜ், மண் குவாரி, ஒயின் ஷாப். உங்களுக்கு என்ன பிசினஸ்? காலேஜ், ஒயின் ஷாப், மண் குவாரி. இதுதான் ஃபார்மேட்டே. இவங்க எல்லாருக்குமே இதுதான் குலத்தொழில். அப்படி பண்ணிட்டே வந்தாரு சார். அவர் எதிர்பார்க்கல திருப்பி வழக்கு போடுவாங்க, நம்ம இந்த அளவு சிக்குவோன்னு எதிர்பார்க்கல. 2011ல மீண்டும் அம்மா அவர்கள் வழக்கு போடுறாங்க இவர் மேல. இதே பிரச்சனை, இதே மாதிரி பொது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிச்சிருக்காருன்ற மாதிரி வழக்கு தொடர்றாங்க. நம்மால் அப்பயும் நினைச்சு தெரியுமா இருக்காரு, கொள்ளடிச்சவனுக்கு பழகிறோம் சார். அப்படியே ஜாலியா இருக்காரு. ஒரு கடத்துல என்ன ஆகுது, வழக்கை இதே மாதிரி ஆளுங்கட்சியா வராங்க, வந்து அவர் கோர்ட்டை மாத்தி 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 போட்டு அந்த ஜட்மெண்ட்டே அவர் கையில வாங்கிடுறாரு, விலைக்கு வாங்குறாரு. அப்புறம் என்ன ஆகுது, இதை ஒரு புண்ணியமா இருக்காரு சார் நம்ம நீதியரசர் ஆனந்த வெங்கடேஸ்வர் அவர்கள். அவர் என்ன பண்றாரு, மகனே நான் அதை விட மாட்டேன், நான் எடுக்கிற பாரு வழக்குன்னு சொல்லி சூமோட்டோ வழக்கா அந்த வழக்கு எடுத்து அவர் விசாரிக்கிறார். அப்ப அதோட சாராம்சத்தை படிக்கும்போது அவர் சொல்றாரு, ஏங்க இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா தூக்கமே வரலங்கன்னு சொல்லி ஒரு நீதியரசர் சொல்றாரு. அவர் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்பாரு. அவரே ஆடி போற அளவுக்கு ஆன ஜட்மெண்ட்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது, விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறதா ஒரு நீதியரசர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆளுங்க திருட்டுத்தனம் பண்ணவங்க எப்படி சும்மா விடுவாங்க, அது எப்படி நீ எடுப்பேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. என்னன்னு சொல்லி, ஏங்க ஆல்ரெடி டிசைன் ஆன ஒரு கேஸை எப்படி ஒரு ஜட்ஜ் எடுத்து பண்ண முடியும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. யாரு? நம்ம சாட்சாத் நம்ம உத்தம ராமசாமி அண்ணன் பொன்முடி போறாரு. அங்க போனது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இவருக்கு ஆப்போசிட்டா போயிட்டாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் மட்டும் திருடு, ஆனா இவர் பார்க்க போற ஆள் எல்லாமே நல்லவங்களா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு, சாரி எப்பா சாமி, நீ ஏன் கோர்ட்டை மாத்தி மாத்தி போயிருக்கிற, அப்பவே தெரியுது நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லி நீ என்ன பண்ணு, ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி சொன்னது கரெக்ட் தான், இந்த வழக்கு நடக்கதான் செய்யும், போய் பாத்துக்கோ போன்னு அனுப்பிச்சு விட்டாரு. நம்ம ஆளுக்கு அப்பயே புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்னடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தோம், பெரிய பெரிய அட்வொகேட்லாம் வச்சு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து பேசினா கூட வேலைக்கு ஆகலையே, மாட்டிப்போமோ அப்படின்னு தான் இருந்தாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரே டான்ஸ், எல்லா காலேஜ்லயும் கேர்ள்ஸ் வந்துட்டா போதும் ஒரே டான்ஸ். நானும் பார்த்தேன் என்ன ஆட்டம் ஓவரா இருக்கேன், முடிச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இப்ப என்ன இருக்கு, ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய வழக்கு இன்று பேச்சுக்கு வரும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சார் அவர் குற்றவாளி, யாரு, தியாகச்செம்மல் அண்ணன் பொன்முடி குற்றவாளி அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் எக்ஸைட்டட். என்னடா இது, சுப்ரீம் கோர்ட் போறோம், ஹை கோர்ட் போறோம், எங்க போனாலும் நம்ம குட்டு வெளில வந்துருதே, சரி போ டேய் அந்த கொடியை கழட்டி வை, மானம் போது கழட்டி வைன்னு சொன்னோடனே அவர் கார்ல பொருத்தப்பட்ட அந்த தேசிய கொடி கேட்டுட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க அவர் ட்ரௌசர் கட்டலாம் ஐடியா பண்றோம், அதுக்குள்ள அவரே கொடியை கேட்டுட்டாரு. ரொம்ப சந்தோஷம். தீர்ப்பு வரும், மேக்சிமம் 10 இயர்ஸ் வரும் அவர் கொடுக்கலாம். ஆனா நம்மால் தான் செல்வம் செழிச்ச ஆளு, நல்ல பதவியில் இருக்கிறாரு, அது இல்லாம முதலமைச்சரோட ரைட் ஹேண்டு அப்படின்னும் போது தண்டனைகளை மேபி குறைக்கலாம். அதுவும் குறைச்சாலும் 2 வருஷம் போட்டா கூட சார் நம்மால் பதவி காலி சார். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு சார், இவர் பதவி போனது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஒரு வருத்தம் சார், நம்ம முதலமைச்சர் ஊர்ல இல்லை சார், இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு, ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு. சேம் செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்ணாரு, ஒரு வீடியோ, அதே வீடியோ பார்ட் 2, எங்களை தொட்டு பார்க்காத, நோண்டி பார்க்காத, சீண்டி பார்க்காத, என்ன திமுக காரங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா, விழுந்துருவோம் காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கும். நல்ல வேலை அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம முதலமைச்சர் அங்கே எங்கேயோ இருக்காரு. ஆனா தகவல் கேட்டு ரொம்ப வருத்தமா சார் முதலமைச்சருக்கு. என்னையா இது, எல்லா மந்திரி மேலேயும் வழக்கு, எல்லா மந்திரி மேலேயும் ஈடி, இப்படி பண்ணிட்டே இருக்கீங்களே, இதை பழிவாங்கும் செயலும் சொல்லலாம். ஆனா இப்ப சொல்ல முடியல, காரணம் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என்னன்னா, டேய் என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்கப்பா, நான் எங்க அப்பாலாம் எப்படி இருக்கோம், எவ்வளவு அடிச்சிருக்கோம், எங்கன்னா மாட்டிருக்கோமா, விவரம் தெரியாம இருக்கீங்களப்பா, இவ்வளவு வருஷம் மந்திரியா இருக்கிறீங்க, வயசாவது கொஞ்சம் ட்ரைனிங் இல்லாம இருக்கீங்களேப்பான்னு சொல்லி முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறாரு.
ரொம்ப ஃபீலிங்கா இருக்காரு சார். அதனால தயவு செய்து அவருக்கு சீக்கிரமா தண்டனையை குடுத்து அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஆனா சார், இங்க நான் ஜாலியா இருந்தா பரவால்ல சார். நான் எதிர்க்கட்சியோட ஒரு உறுப்பினர் சார். ஒருத்தர் ஜாலியா இருப்பாரு நாளைக்கு. யாருன்னு தெரியுதா? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி. ரொம்ப ஹேப்பியா இருப்பாருங்க. தனியா இருந்தாருங்க. ஒரு கார்ட்ஸ் ஆட முடியல. ஒரு தாயக்கட்ட ஆட முடியல. எதுவுமே பண்ண முடியல சார். பார்ட்னர் வேணும்ல சார். தனியாவே நானே அவ்வளவுதான் ஆடுறது. பார்த்தாரு. வாங்கண்ணே, வாங்கண்ணே. வணக்கண்ணே, வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி வழி மேல விழி வச்சு நாளைக்கு அண்ணன் பொன்முடியா வரவேற்பாரு. அதனால பொன்முடி அண்ணே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஜெயில்லயும் புரோட்டோகால் உண்டு. அங்க உங்கள ஒரு மந்திரி அழைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அவரும் நீங்களும் சேர்ந்து மகிழ்ச்சியோட இருங்க. தமிழக மக்களை தயவு செய்து நிம்மதியா விடுங்க. சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தான். எங்க முதலமைச்சர் திராணி உள்ளவர். எல்லா இலாக்காவையும் அவரே பார்த்துப்பாரு. ஏப்பா சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது சார். சார் அவர் இலாக்காவே அதிகாரிகள் தான் பார்த்துருக்காங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க கேட்டீங்கன்னா, நான் எப்படி சொல்றது? அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுவாரு. அவர பத்தி சொல்றாங்க ஒருத்தர். எங்க முதலமைச்சர் எல்லா இலாக்காவையும் பார்ப்பாரு. பார்க்கட்டும். ஒரு இலாக்காவுக்கே சட்டையும் சரி, தமிழ்நாடே இன்னைக்கு நாறி போயிருக்கு. இதுல முதலமைச்சர் என்னத்த பார்க்க போறாரோ, என்னத்த பண்ண போறாரோ. ஆனா முதலமைச்சரே செக்ரட்டரியேட்டுக்கு இன்னைக்கு நம்ம போக வேண்டிய வேலை இருக்காது. பெட்ரோல் செலவு மிச்சம். அப்படியே வண்டிய புழல் பக்கம் திருப்புங்க. புழல் பக்கம் தான் இனிமேல் அசெம்பிளி நடக்க போகுது. நீங்க எப்படி ஒரு மந்திரி ஓட்டு எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எடுக்காம இருந்தீங்கன்னா இங்கேயே வச்சு நடத்திக்கோங்க. ஆனா உங்களலாம் நம்பி ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா? நாங்க தான் சார் பாவம். மக்களே நான் சொல்ல வேண்டியது சொல்லாம போனா நல்லா இருக்காது. உங்க மைண்ட் வாய்ஸ் ஓடும். ஏங்க இவ்வளோத்தையும் சொன்னீங்க. எப்பங்க அவர் ஜெயிலுக்கு போவாரு? விரைவில். நாளை மறுநாள். கவலைப்படாதீங்க. எல்லாம் ஹேப்பியா இருங்க. நன்றி, வணக்கம்.